No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பீகார் தேர்தலே விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு தேர்தல். இது ஒரு 10,000 ரூபாய் தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்து 1,25,00,000 பேர் கொடுத்து பெண்கள் அதிகம் பேர் வாக்கு செலுத்த ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. வாங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு இது பீகார் ரிசல்ட் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருமே குற்றச்சாட்டு. இப்போ தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு ஒரு மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால முன்னாடி தகுதி வாய்ந்த மகளிர்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் என்ன தகுதி அதிகப்படுத்தினாங்கன்னு தெரில, நாங்கள் இன்னும் கொஞ்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா தர போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் நிதிஷ்குமாருக்கு சொல்கிற அதே அலிகேஷன் ஓட் பர்ச்சேஸ் ஓட்டு திருட்டு திமுக மேலேயும் நீங்கள் வைக்க போகிறீங்க. 10,000 ரூபா லஞ்சம் நீங்கள் சொல்லி நான் ஒத்துட்டு போகணுமா? ஸ்கீம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை கேட்கறதுக்கு முடியல. நான் ஸ்கீமை பற்றி கேட்கலன்னா நீங்கள் கேட்ட கேள்வி ஸ்கீமை பற்றி. நிதிஷ் கவர்மெண்ட் எத்தனை வருஷமா இருக்குது? நிதிஷ் கவர்மெண்ட் எத்தனை வருஷமா இருக்கு? பிஜேபியோட நீங்க டை அப் வச்சது, நிதிஷோட அலையன்ஸ் வச்சது எத்தனை வருஷம்? மதேஷ், அந்த ஸ்கீம் ஏன் இப்ப தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்கீமே கொடுக்கணுமா? ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்கீம் என்னன்னு சொல்லுங்க. அந்த ஸ்கீம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க ஸ்கீம் என்னன்னு கேட்டு நீங்க மாத்துறீங்க, நீங்க டைவர்ட் பண்றீங்க. இப்போ அதுதான் பதில். 10,000 ரூபாய் ஓட் பர்ச்சேஸ்னா 1000 ரூபாய் ஓட் பர்ச்சேஸ், 1000 ரூபாய் ஓட் பர்ச்சேஸ் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். முடிவுக்கு வரலாம் மதேஷ், நான் என்ன முடிவுக்கு வரலாம் சார். நீங்க சொல்லுங்க, 10,000 ரூபாய் ஓட் பர்ச்சேஸ்க்காக கொடுத்தாரு நிதிஷ், பிஜேபி கொடுத்த ஐடியா, அமித்ஷா மோடி கொடுத்த ஐடியா அப்படின்னா இதுக்கு வந்துடலாம். இப்போ நான் கேட்கறது, நிதிஷ் 10,000 ரூபாய் கொடுத்ததை ஓட் பர்ச்சேஸ்ன்னு சொன்ன மாதேஷ், நான் சொல்ல எதிர்க்கட்சிகள் வைக்கிற அலிகேஷனை கேள்வியாக. அரசு பணிகளுக்கு காசு வாங்கிட்டு போறதுக்கு பேர் திருட்டா இல்லையா? உதயநிதி வாங்கினது நீங்க பாத்தீங்களா? KNR வாங்கினது நீங்க பாத்தீங்களா? இல்ல, என்ன ஆதாரம் இருக்கு? அவர் தான் வெளிப்படையா சொல்றாரு, வாங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு தானே சொல்றாரு. ரெடின்றாங்களே, விசாரணைக்கு தயார்ன்றாங்க. விசாரணை வேற என்ன மாதிரியே சொல்ல முடியும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம் மதேஷ், how are you? அருமையா இருக்கும், நல்லா இருக்கும். பீகார் தேர்தல் வெற்றி அப்போ உங்ககிட்ட பேட்டி எடுத்திருந்தேன் ஆன்லைன்ல. எஸ், இணைய வழியா எடுத்திருந்தோம். அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகாக உங்ககிட்ட நேரில் பேட்டி எடுக்கணும் வாங்கன்னு உடனே நீங்க நேரம் கொடுத்துருந்தீங்க. பீகார் தேர்தல் இந்த ரிசல்ட்டை கொண்டாடக்கூடிய பிஜேபி பிரதமர் மோடியினுடைய உரையில சொல்றாரு, அடுத்து இது மேற்கு வங்கம், தமிழ்நாடு, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள், கேரளா, பாண்டிச்சேரி போன்ற மாநில பாஜக தொண்டர்களுக்கு தான் பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்னு சொல்றாரு. அடுத்து எங்கெங்க தேர்தல் நடக்குதோ அதை மையப்படுத்தி மோடி அவர்களுடைய உரை இருந்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பீகார் தேர்தலே விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு தேர்தல். இது ஒரு 10,000 ரூபாய் தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்து 1,25,00,000 பேர் கொடுத்து பெண்கள் அதிகம் பேர் வாக்கு செலுத்த ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. வாங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு இது பீகார் ரிசல்ட் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருமே குற்றச்சாட்டு சொல்றாங்க. அந்த 10,000 ரூபாய் ஸ்கீம் என்னன்னு ஃப்ரீபீஸ், பெண்களுக்கான சுய வேலை வாய்ப்பு மாதிரி. அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா, பெண்கள் அத்தனை பேரையுமே தொழில் முனைவோர்களாக மாற்றுவது தான் அந்த ஸ்கீம். அதுதான் சுய வேலை வாய்ப்புன்னு சொல்றாங்க. அது எப்படிங்க வேலை வாய்ப்பாகும்? வேலை வழங்கும் வாய்ப்புங்க. சரி, ஓகே, தொழில் முனைவோரா மாத்துறீங்க. வேலை வாய்ப்பு அல்ல, வேலை வழங்கும் வாய்ப்பு. நீங்க 4 பேருக்கு வேலை வாங்கி வேலை கொடுப்பீங்க. சரி, நீங்க எல்லாம் தொழில் முனைவோரா மாறுறீங்க. சரி, நீங்க பாருங்க எப்படி அந்த இது படுத்தி பேசுறீங்க, நான் எப்படி உயர்வுபடுத்தி பேசுறேன் பாருங்க. இதுதான் திராவிடத்துக்கும் இந்திய தத்துவத்துக்கும் வித்தியாசம். அந்த வித்தியாசத்துக்காக தான் இதை நீங்க கேக்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க எப்பயுமே அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அப்பதான் நீங்க அரசியல் பண்ணலாம். சார், வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்ன மோடி அதையே சரியா கொடுக்கல. சரிங்களா? 1 லட்சம் அதுவே டேட்டா இல்ல நம்ம கிட்ட. 2 கோடி பேருக்கு நம்ம வருஷத்துக்கு வேலை கொடுத்தோமான்றது. இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். 12 வருஷம் ஆகி போச்சு. 2014 இந்த நாட்டுல எத்தனை ஸ்டார்ட் அப் இருந்தது? 400. இப்போ எத்தனை இருக்கு? 1.25 லட்சம். ஸ்டார்ட் அப்னா என்னன்னு மாதேஷுக்கு நல்லா தெரியும். அது தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ ஸ்டார்ட் அப் 1.25 லட்சம் 10 வருஷத்தில் உலகத்தில் நம்ம தொழில் புரட்சியெல்லாம் படிச்சிருக்கோம்ல, பாடங்களில் படிச்சிருக்கோம்ல, எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். 2000 வருஷம் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். 1.25 லட்சம் ஸ்டார்ட் அப்பு 10 வருஷத்துக்குள்ள எந்த நாட்டில் நடந்திருக்கு? எந்த தொழில் புரட்சி நடந்திருக்கு? பெரிய சாதனையா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஆனாலும் இங்க பிரச்சனை இருக்குன்றத மையப்படுத்தி நீங்க எக்கனாமிக்ஸ் பேக்லரேட் படிச்ச ஒரு ஸ்டூடெண்டா,
இன்றைக்கு 2025 இருக்கிற தமிழ் பத்திரிகையாளருக்கு இருக்கிற எல்லா கன்ஸ்டன்ட்டையும் மூடி வச்சுட்டு நிறைய பேர் தொழிலை இழுத்து மூட்டு போனவங்களா இருக்காங்க சார். அந்த மாதிரி சுய தொழில் தொடங்கினவங்க, 5 தொழில் பேர் முனைவோரா ஆரம்பிச்சவங்க, ஸ்டார்ட் அப் தொடங்கினவங்க நிறைய பேர், திருப்பூர்ல நிறைய ஆட்கள் பூரா வேலையை இழுத்து மூடினவங்க நிறைய பேர் இருக்காங்க 5 சார். பேர் சொல்லுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க வந்து இதுல ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் பேசுற மாதிரி பேசினா இல்ல ஸ்வீப்பிங் 5 ஸ்டேட்மெண்ட் case எதிர்க்கட்சிகள் கேக்குற எந்த கேள்வியும் நான் வச்சாலே நீங்க ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு கடந்துட்டு போயிட்டா ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் இல்லங்க, தான் இது. நான் என்ன இல்ல, சொல்றேன், நீங்க எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் டேட்டாவோட பேசலாம் வாங்கன்றீங்க, ரைட்? ஆமா. முதல்ல உங்ககிட்ட கிளியர் டேட்டா கிடையாது. நான் இப்ப சொன்னது டேட்டா. நான் சொன்னது டேட்டா 500 ஸ்டார்ட் அப் இருந்துச்சு, இப்போ நாங்க வந்து 1.5 லட்சம் ஸ்டார்ட் அப் 400 நான் டேட்டா தரேன். ஒரு data 100 தரேன். சேர்த்தே சொல்லிட்டேன் பாருங்க. டேட்டா தரேன். ம். இல்லைங்க, முன்னாடி 400 அது சரி. காங்கிரஸ் பீடிங்கிறதுனால 60 சேர்த்து ஓ சொல்றீங்க. அந்த பாசத்தை தானே இப்ப நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். இல்ல சார், அதை தானே பாக்குறோம். சார் காங்கிரஸே வந்து தெரியும் பாஸ், நீங்க எல்லாம் காங்கிரஸே யாருன்னு. காங்கிரஸ் நீங்க எல்லாம் யாருன்னு ஒரு தெரியும் சரியான பாஸ். எதிர்க்கட்சி வேணும்னு ஆசைப்படுங்க. எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாது இந்த நாட்டுல, பிஜேபி மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சரியான எதிர்க்கட்சி வேணும்னு நினைக்கிறோம். ம். அந்த எதிர்க்கட்சி தலைவர் இந்தியாவுல இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பாங்காங்கு- கட்சி சார் அது. சரிங்களா? பாங்காங்கு- இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி அது. பாங்காங்கு, தாய்லாந்து, இங்கிலாந்துல இருந்துகிட்டு பார்ட் டைமா இந்தியாவுக்கு வர்றவ வேணான்றோம். ஒண்ணு, இந்தியாவுக்கு மோடி சுதந்திரம் வாங்கி வெளிநாடு கொடுத்தது வெளிநாடா சுத்தலையா? மோடி அவர்கள் உலகின் பல நாடுகளுக்கு சுத்தினார்ல மோடி. சுத்துறது ஏன் ராகுல் காந்தி அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு பயணம் போவே கூடாதா என்ன? அதே சுத்துறதுக்கும் ஒரு பிரதமருடைய அரசு முறை பயணத்துக்கும் வித்தியாசம் என்ன நான் சொல்றேன். இப்போ ஸ்டாலின் போயிட்டு ஒரு சிலைக்கு முன்னாடி இப்படி கை காட்டிட்டு நின்னார்ல, ஒய்ஃபோட போனாரு, அதுக்கு பேர் தான் சுத்துறது. அதனால நமக்கு 10 பைசா புண்ணியம் இல்லை. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி போறதுக்கு பேரு அரசு முறை பயணம். ராகுலும் அதுல ராகுலும் ராகுல் தாய்லாந்துல போயிட்டு அரசு முறை பயணம் பண்ணார, அரசு முறை பயணம் இல்லை, பேங்காங்ல போயிட்டு சும்மா மோடி போறாருன்னா மங்கோலியா, இஸ்ரேல், இங்கெல்லாம் ஒரு பிரதமரும் போனதில்லை. இன்னைக்கு இஸ்ரேல் கூட போறதுனால உடன்படிக்கையெல்லாம் ஏற்படுது. ம். இன்றைக்கு உலகத்தினுடைய 27 நாடுகள் தங்களுடைய உச்சபட்ச விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது இந்தியாவுக்கு கிடைத்த பெருமை. அரசு முறை பயணத்துக்கும் சுற்றுலாவுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கீங்களே மாதேஷ். வாட் அ போ பாய். இல்ல, I know இன்னைக்கு sir, I know sir. 41 பேர் இல்ல இல்ல, I know sir. அப்புறம் எனக்கு சுத்துறாருன்னா- அவ்வளவு ஒண்ணும் தெரியாத ஆளு கிடையாது. அவரை சரிங்களா? சுத்துறாருன்னா தப்பு தானே. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே பண்றது கயமை. அறியாமையை விட மோசமானது கயமை. தெரியாம கூட இருந்துடலாம், தப்பு இல்லை. ஆனா கயமை ரொம்ப இல்ல, தப்பு. வெளிநாட்டு பயணம் எனக்கு புரியுது, அரசு முறை பயணம் புரியுது. அப்புறம் ஏன் சுத்துறாருன்னா மற்ற தலைவர்கள் அப்புறம் இருங்க சார், சுத்துறாருன்னா- சார், மற்ற சுத்துறாருன்னு தலைவர்கள் இல்ல, இல்ல, சொல்லக்கூடாது. மற்ற அப்ப தலைவர்கள் சுத்துறாருன்னு சொல்ல இல்ல, மாட்டீங்கல்ல. எதிர்க்கட்சி தலைவர்கள் வெளிநாட்டு பயணம் போனா அது இப்போ ஊர் சுத்துறதுன்னு 40 சொல்றதா? ஆமா ஊர் சுத்தம் தான். 41 பேர் போன 41 பேர் இறந்தாங்களா கரூர்ல? ம். எங்க இருந்து உதயநிதி வந்தாரு? அவரு வந்து தனி கேட்ட சார், கேள்வி அவருடைய தனி பயணம் அதுங்க. அதுக்கு அதோட பேர் தான் தனி சுத்துறது. பயணம். அது ஒரு தனி பயணம், அவருடைய பர்சனல் பயணம் அது. பாத்துக்கோங்கப்பா, இதான் மாதேஷ். அதுக்கு பேர் சுத்துறது இல்ல, தனி பயணம். இதுக்கு பேர் வார்த்தை விளையாட்டு இல்ல, இதுக்கு பேர் அரசியல் விளையாட்டு இல்ல. நான் பண்றது அரசியல் விளையாட்டு இல்ல. மனசுல இருந்து பேசுறேன், நான் அரசியல் விளையாட்டு விளையாடுறேன். நீங்க ஏன் சார் அரசியல் விளையாட்டு விளையாடுறீங்க? அரசு முறை பயணத்தை சுத்துறதுன்னு சொல்ற மாதேஷ், உதயநிதினு வந்துட்ட உடனே தனிப்பட்ட பயணம். என்ன தனிப்பட்ட பயணம் துணை முதல்வருக்கு? ஏன் நீங்க தனிப்பட்ட பயணம் போகக்கூடாதா? ஆகக்கூடாது. 41 பேர் செத்து போட்டாங்க. நீங்க கூட தான் அடிக்கடி மலேசியா சிங்கப்பூர்னு போயிட்டு வரீங்க. யார்? நான் போறேன். ஆமா, போறீங்க. நான் துணை முதல்வரா? தனிப்பட்ட பயணம் தானே நான் நீங்க துணை போறது? முதல்வரா? சார், நீங்களே போறீங்கன்னா அவர் வெளிநாடு போக கூடாதா என்ன? நீங்களேன்னா நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன், நீங்களே வியாபாரம் எனக்கு போடக்கூடாது. இல்ல. திருடி சம்பாரிச்சவங்களுக்கு தான் என்ன போடணும். திருடி சம்பாரிச்சிட்டாங்க? என்ன திருடி சம்பாரிச்சது? இந்த மாதிரி நீங்க ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாது. நீங்க எடுத்து வைங்க. அவர் என்ன திருடினாருன்னு எடுத்து வைங்க. யாரு எடுத்து சொல்லுங்க. யாரு நீங்க எடுத்து வைங்க. அவர் என்ன யாரு? திருடினாரு எடுங்க. இப்போ அரசு பணிகளுக்கு காசு வாங்கிட்டு போறதுக்கு பேர் திருட்டா இல்லையா? உதயநிதி வாங்கினது நீங்க பாத்தீங்களா? KNR வாங்குனது நீங்க பாத்தீங்களா? இல்ல, என்ன ஆதாரம் இருக்கு? அவர் தான் வெளிப்படையா சொல்றாரு, வாங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு தானே சொல்றாரு. ரெடின்றாங்களே, விசாரணைக்கு தயார்ன்றாங்க. விசாரணை வேற என்ன மாதிரியே சொல்ல முடியும்? ம். நீங்க தான் KNR, வேற என்ன சொல்லுவீங்க? அப்படி சொல்லிட்டு சீர்காழி பக்கத்துல சட்டநாதர் கோயில்ல போய் ஐயா எங்களை சாமி எப்படியாவது என்னை காப்பாத்து அப்படின்னு வேண்டுவாங்க. ம். திருப்பதிக்கு 44 லட்சம் ரூபா டொனேஷன் கொடுப்பாங்க, சாமி எப்படியாவது எங்களை காப்பாத்திரு. கொடுக்கலாமே, கொடுக்கலாமே, தப்பு இல்லையே. அது மாதேஷ், திமுக காரன் என்ன பண்ணாலும் மாதேஷ்க்கு தப்பு இல்லை மாதேஷ். அதான் தெரியுமே, தமிழ்நாட்டுக்கே தெரியுமே. ம். நீங்க தான் ஒரு இருக்கிறதுல ஒரு முரட்டு ஊப்பியாச்சு. நீங்க ம். என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது. நம்மலாம் ஒரு கிராமத்துல இருந்து படிச்சு வரோம். ஒரு டிகிரி சார், படிக்கிறது அது எவ்வளவு கஷ்டம். யாராலும் ஏற்க முடியாது சார். நான் சொல்றேன், யாராலும் ஏற்க இப்ப முடியாது. நீங்க ஒரு ஏத்துக்கிட்டீங்க. அரசு பணிக்கு போகணுன்றது பெரும் கனவா இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்ப எத்தனை நீங்க பேர்? ஏத்துக்கிட்டீங்க நான் மாதேஷ். ஏத்துக்கல அந்த சார். பாவத்தை பண்ண பெரும் பாவத்தை இல்ல. பண்ணதே மாதேஷ் தான். அது நானா? ஆமா, ம். இப்ப சொன்னீங்களே இல்ல சார். இளைஞருடைய சாபம் சும்மா விடுமா? ஒரு மனுஷன் இன்ஜினியரிங் படிக்கிறது எவ்வளவு சார், கஷ்டப்படுறான். என் வீட்லயும் அரசு பணிக்கு போகணும்னு அவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சார். எக்ஸாமினேஷன் அதுல பணம் நீ வாங்கி 35 லட்சம் ரூபாய் இருந்தா தான் வாங்க முடியும்னா நம்மள மாதிரி சாதாரணமான ஆளுங்களாம் வாங்க முடியுமா? நிச்சயமா சுதந்திரமான விசாரணைக்கு தயாருன்ட்டார் நேரு. தூக்கிட்டு வாங்க, வாங்க வந்து இழுத்துட்டு போங்கன்றாங்க. திமுகவினர் அத்தனை பேருமே இப்ப சொல்றாங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்க? இப்ப என்ன சொல்ல இல்ல, வரீங்க? குற்றச்சாட்டையும் நீங்கள் குற்றவாளினே தீர்ப்பு எழுதுறதும் தான் எனக்கு வியப்பா அதுல இருக்குது. என்ன எவிடன்ஸ் இல்ல மாதேஷ்? அதுல ஈடி என்ன எவிடன்ஸ் கொடுத்தது சொல்லுங்க. அது வெறும் லெட்டரா? சார், அது அமித்ஷா charge sheet. சொராபுதீன் கேஸ்ல குற்றவாளின்னு சொன்னாங்க அவரை.
ஆனால் அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர். ஆமா தானே? நீங்க அவரை குற்றவாளினே சொல்றீங்கல்ல, இதுல அவர் குற்றம் சாட்டப்பட்டவரா குற்றவாளியா? நேரு குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்டவரா? இருங்க, குற்றம் சாட்டப்பட்டவர் தான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன், நீங்க குற்றவாளின்னு தீர்ப்பு எழுதுறீங்க, வக்கீலா கூட இருக்கலாம், நீங்க ஏன் தீர்ப்பு எழுதுறீங்க? நீங்க ஜட்ஜ் இல்லையே. ஷோ மாதேஷ், சூப்பர் மாதேஷ். இப்போ ஞானசேகரன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள பூந்து அந்த பொண்ணை வந்து இது பண்ணான். இப்போதான் இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஆமா. ஆனால் சம்பவம் நடந்தப்பே நீங்களும் நானும் எவ்வளோ கோவத்தை வெளிப்படுத்தணும் அவன் மேலே. ஏன்னா நம்மள மாதிரி சாதாரணமாக இப்போ 1 லட்ச ரூபா மாதேஷ், ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா மாதேஷ் ஃபீஸ் சாதாரணமாக. இல்ல சார், நீங்க 12 வருஷத்துக்கு உதாரணத்துக்கு ஞானசேகரன் எடுத்தீங்க ரைட்டு. நீங்க எப்படி நீங்க குற்றவாளியும் குற்றம் சாட்டப்பட்டவரையும் நீங்க கொண்டு வந்து ஒரு பொதுமைப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. சொல்கிறேன். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12 லட்ச ரூபா ஒருத்தன் 12ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்கே 12 லட்ச ரூபா ஒரு குடியானவன் செலவு பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம் தன்னுடைய வாழ்நாள் வருமானத்தில் 50% மேலே தங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு செலவு பண்ணுது. உங்கள் குழந்தைங்களை நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏற்க முடியாத ஒண்ணு சார். நடந்திருக்குன்னா நிச்சயம் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் யாராக இருந்தாலும். ஆனால் இப்போ குற்றம் சாட்டப்பட்டவரை நீங்கள் குற்றவாளி மாதிரி பேசுறீங்களேன்னு நீங்கள் சொல்கிற மாதேஷ், குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றமே நடக்காத மாதிரி நீங்கள் பேசுறீங்களே, அதுவும் தப்பு இல்லை. நான் வந்து யாரையும் டிஃபெண்ட் பண்ணல சார். இல்லை மாதேஷ், நீங்கள் அது இது பண்ண அக்யூட்டல் பண்ண பார்க்குறீங்க. உங்க வாதத்துல நான் வாத திறமையெல்லாம் நான் பண்றதுக்கு நான் வக்கீல் கிடையாது சார். நான் என்ன சொல்றேன், சூப்பர் மாதேஷ், நீங்க ஒரு இப்போ செய்தி அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு கேஸ் நடக்குது, ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. எக்ஸாமினேஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் KN நேரு அவர்களுடைய PAக்களுடைய வாட்ஸ்அப் ஃபோன்லாம் இருக்கு. என்ன அர்த்தம்? இது வந்து வெறும் லெட்டர் இல்லை மாதேஷ், அது சார்ஜ் ஷீட் மாதிரி கிளியரா எடிட் போட்டாங்க, பர்ஃபெக்டா டீட்டெயில்டா போட்டாங்க. உங்களுக்கும் தெரியும். இடி இது எப்போ எடுத்துட்டு போனாங்க தெரியுமில்ல? ஒரு சர்ச்சில் எடுத்துட்டு போனது இது. இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ அதை கொண்டு வந்து அதை அனுப்பிடுறாங்க காவல்துறை நடவடிக்கை எடுன்னு. ஏன் அது அந்த நேரத்துலேயே அவங்களுக்கு ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு? அந்த மடை மாத்துறது தானே இந்த கேள்வி. இல்லை மடை மாத்தல, நான் கேட்கறது அப்போ ஒரு தேர்தல் வரட்டும், ஒரு எலெக்ஷன் கிட்ட வரட்டும், அப்போ நம்ம இதை எடுத்து வச்சு அரசியல் பண்ணலாம். அப்படிதானே? அப்படி இடி நினைச்சிருச்சு. ஆனா இப்ப பாதிக்கப்பட்ட இளைஞர்களுடைய தார்மீகத்துக்கு மாதேஷோட பதில் என்ன? நிச்சயம் நாம எல்லாருமே அதுக்கு பொறுப்பானவங்க தான். ஏன் தெரியுங்களா? இது திமுக பண்ணிச்சுல்ல, எதுக்கு நான் என்னத்துக்கு பொறுப்பேற்றுக்கணும்? நான் உழைச்சு சாப்பிட்றேன், நான் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு போய் எக்ஸாமினேஷன் எழுதுறேன். நீ லஞ்சம் வாங்கிட்டு கண்டவனுக்கு அந்த போஸ்டிங் போடுறேன், நான் என்னத்துக்கு பொறுப்பேற்றுறேன்? என்ன வாதம் இது? நீங்க உங்க பணத்தாசைக்கு நீங்க அரசியல் பண்ணி ஊழல் பண்ணிப்பீங்க, நான் பொறுப்பேற்கணுமா? இல்ல சார், இந்த சர்ச் என்னைக்கு எடுத்துட்டு போனாங்க? வெங்காயம் பண்ணிச்சு. இந்த சார் ஊழல் நடந்துச்சா? இளைஞர்கள் பாதிக்கப்பட்டாங்க. என்ன சார் பண்ணாங்க? இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க? என்ன இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? இப்ப போய் காவல்துறை நடவடிக்கை எடுங்க இன்னைக்கு செய்தியை கொடுக்குறீங்க. பிஜேபிக்கு தேவைன்னா தேவையில்லைன்னா அப்படியே அந்த பேப்பர் வந்து வேலைக்கு அஜித் பவாருக்கு எப்படி போச்சோ குப்பை தொட்டிக்கு அந்த மாதிரி போகும். வேலைக்கு 30 லட்சம் வாங்கினவனை கண்டிக்க வக்கு இல்ல. இத மடை மாத்திரத்துக்கு வந்துட்டீங்க. உங்க வீட்டுல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, ஒரு சகோதரனா உங்களுக்கு அந்த வலி புரியலையா? வலி இருக்கு சார், வெங்காயத்துல வலி இருக்கு. நீங்க தான் மடை மாத்துறீங்களா? குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு மடை மாற்றல சார், குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு ஓடி வரீங்களே. நேரம் வரைக்கும் காத்திருக்கீங்களோன்ற சந்தேகம் இருக்குல. குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு ஓடி வரீங்களே, இப்போ வரைக்கும் அந்த குற்றச்செயல் மேல உங்களுடைய கோபத்தை காட்ட மாட்டீங்க. ரிசல்ட் விலைக்கு வாங்கப்பட்டதுன்னு சொல்றாங்களே, சரிங்களா? ஓடி நடந்து அங்கதான் வந்தோம். வாக்கு திருட்டு நடந்திருக்குன்றாங்க. அந்த குற்றச்சாட்டு சச்சின் பைலட் ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு. ஒரு வாக்கு திருட்டு நடந்திருக்குது. இதை கேட்டதும் கோவப்பட்டீங்க நீங்க. என்ன சார் வாக்கு திருட்டு நடந்துருச்சுன்னு அந்த கேள்வியை வந்து அவர் கேட்ட விதம் சரியில்லை. ஆனால் அவர் சொன்னது வந்து ஒரு வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு இப்ப எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்களே, தூக்கிட்டு வந்து விலைக்கு வாங்கப்பட்டதுன்றாங்க. வாக்கு திருட்டு நடந்ததா சொல்றாங்க. பீகார்ல நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? 10,000 ரூபாய் இப்ப நீங்க என்ன வாக்கு திருட்டு நடந்ததாக சொல்றாங்கன்னு இது கேள்வி. நடந்துருச்சுன்னு நீங்க முடிவு பண்ணா நான் முடிவு எழுத முடியாதுல்ல. அதுக்குதான் கோவப்பட்டேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஊடகத்துல பிஜேபி காரன் பேசுறானா, பிஜேபி காரன் பேசுறான்பா, கட்சிக்காரன் பேசுறான், இப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க. திமுக காரன் பேசுறான், திமுக காரன் பேசுறான்பா, இப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க. கேள்வி கேட்கிற உங்க கூட தான் சாதாரண அப்பாவி மக்கள் கனெக்ட் ஆவாங்க. உங்க கூட தான் அவங்க கனெக்ட் ஆகி பார்ப்பாங்க. அதுதான் சார். ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? அந்த பொறுப்புணர்வு கொஞ்சம் கூட இல்லாம உங்களுடைய நரேட்டிவ் தூக்கிட்டு வந்து இங்க வைக்கிறீங்க. இது நரேட்டிவ் கிடையாது. நான் இப்ப கேட்ட கேள்வி நரேட்டிவ். இப்ப கேட்டது நரேட்டிவ் கிடையாது. நான் ஏன் கோவப்பட்டேன்றதானே உங்க கேள்வி. நான் ஏன் கோவப்பட்டேன், ஏன் கோவப்படுறேன் பதிலே இல்லை உங்ககிட்ட. நான் இப்ப பதில் சொல்றேன் மதேஷ். அப்ப நீங்க எங்க வச்சுக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன் உங்களுடைய முகத்தை. நான் இதுக்கு முதல்ல இந்த கேள்வி முதல்ல ஏன் கோவப்பட்டேன் கேள்வி. அதுதானே பதில். ஏன் நீங்க கடந்து வருவீங்க, நான் பதில் சொல்லாம? ஏங்க உங்க கேள்வி நீங்க கேட்பீங்க, நியாயமான பதில் வந்தா கடந்து போயிருவீங்க. உங்களுக்கு நோக்கம் என்ன? ஏதாவது மொக்கையா பதில் சொன்னா அதை அப்படியே பிடிச்சிக்கலான்னு. எனக்கு அப்படி இல்ல. அப்புறம் என்ன? அப்புறம் எனக்கு மட்டும் நோக்கம் கற்பிக்கிறீங்க? எனக்கு எல்லா பேட்டிலும் உங்க நோக்கம் தாங்க, என்கிட்ட மட்டும் கிடையாதுங்க. ஸ்டைல் ஆஃப் மாதேஷே அதானே. எப்படி என்னது? ஒருத்தர் மட்டம் தட்டுறதா? எது நான் மட்டம் தட்டுறேனா? இல்ல அப்படி நான் என்னைக்காவது நீங்க மட்டம் தட்டுறீங்க நான் சொன்னேனா? இல்ல உங்களுடைய வாதம் அப்படிதான் இருக்கு. நான் இப்ப என்ன சொன்னேன் மாதேஷ்? நான் இப்ப என்ன சொன்னேன்? நியாயமா பேசணும். நீங்க மட்டம் தட்டுறீங்க நான் சொன்னேனா? நீங்க ஒரு பதில் எதிர்பார்ப்பீங்க, அந்த பதில் வந்துச்சுன்னா அமைதியா இருப்பீங்க.
நீங்கள் எதிர்பார்க்குற பதில் வரலன்னா டைவர்ட் பண்ணுவீங்க. இது உங்கள் ஸ்டைல் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், மனசாட்சி தொட்டு. ஏங்க என்கிட்டயே அங்கே விளையாடுறீங்க. எல்லா பர்சனாலிட்டியும் டீகோட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒவ்வொருத்தரையும். சரிங்க சார். நான் ஏன் கோவப்படுறேன்னா சார், நீங்கள் பத்திரிக்கையாளர் சார், நடுநிலைமையாக இருக்கணும் சார். ஏன்னா சாதாரண பொதுமக்கள் நாங்கள் உங்களை நம்பி உங்கள் கூட கனெக்ட் ஆகிறோம் சார். சரி சார். எங்களுடைய நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமா இருக்கணும் சார். நீங்கள் உங்கள் அரசியல் அறிப்புக்கு எங்கள் முன்னாடி வந்து சொரியாதீங்க சார். நீங்கள் உங்கள் நரேட்டிவ் கொண்டு வந்து எங்ககிட்ட காட்டாதீங்க சார். இல்ல எங்களுக்குன்னு ஒரு நரேட்டிவ் கிடையாது சார். நரேட்டிவ் சார், இது நரேட்டிவ் சார். நீங்க வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு பதிய வைக்க முயற்சி பண்றீங்க சார். நான் சொல்லல சார், எதிர்க்கட்சிகளுடைய அலிகேஷன் இப்போவா நடந்துட்டு இருக்குது. இப்பயும் நான் சொல்றேன், நீங்க ஏன் கோவப்பட்டீங்க இன்னொரு பத்திரிகையாளர்கிட்ட கேட்டீங்க, அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டேன். சரி, இந்த கோபச்சோரி உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அசோக் கெலாட் வைக்கிறாரு, ராகுல் வைக்கிறாரு, கேள்வி கேளுங்க, ஒரு பதிலுமே இல்லையே. இப்ப நான் இப்போ வரைக்கும் நான் ஏன் கோவப்பட்டன்றதுக்கான பதில் தான் சொல்லிட்டேன். நீங்க உங்க கைப்பாவையா யூஸ் பண்றீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா, நான் வந்து ஏதோ நியாயம் இல்லாம கோவப்பட்ட மாதிரி நீங்க காட்டணும்னு முயற்சி பண்றீங்க. உங்களுக்கு பத்திரிகை சகோதரர்களுக்குள்ள உங்களுக்குள்ள பாசம் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா நியாயமும் கொஞ்சம் இருக்கணும் சார். உங்களுக்கு நான் கோவப்பட்டதுக்கு பதில் இருக்கா? நான் கோவப்பட்டதுல ஓட்சோரிக்கு பதில் இருக்கா? பதில் இப்ப 10000 ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட தீர்ப்புங்கறாங்களே, அது பதில் இருக்கா? இந்த பதில் சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு, அத கேக்குற தைரியம் உங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க. இப்ப இந்த கோவத்துக்கு முடிச்சிட்டு அதுக்கு வரேன். இந்த முடிஞ்சிருச்சு அது. அதெல்லாம் முடியல. நான் சொல்றது நான் நினைக்கிறது நீங்க எப்படி முடிஞ்சிச்சு சொல்ல முடியும்? நான் சொல்ல வருவது எங்களுடைய அறச்சீற்றம், எங்களுடைய கோபம் எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த பத்திரிகை துறைக்கென்று ஒரு மிக நீண்ட வரலாறு இருக்கிறது. நீங்க ஒரு அரசியல்வாதிகளுக்கு அடிவருடிகளாக, அடிமைகளாக அவங்களுடைய நரேட்டிவ்க்கு நீங்க ஐயோ நீங்க போயிட கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க கேள்வி கேட்டாலே உங்களுக்கு அடிவருடியா? எப்படிங்க கேள்வி அவ இல்லல, நீங்க இப்ப கேட்டது கேள்விங்க. நீங்க யார் மேல குற்றம் சாட்டுறீங்களோ அவங்க எப்படின்னா எங்களை எல்லாம் நீங்க கேட்டது கேள்வி முத்திர குத்திடுறாங்க உங்ககிட்ட கேள்வி. ஆனா நாங்க தான் உங்ககிட்ட ஐபிஎஸ்ல கேள்வி கேக்குறது. மதேஷ், நான் சொல்றேன் வரேன். இப்போ அடிவருடிகளாக நீங்கள் போய்விடக் கூடாது அப்படின்னு சொல்றேன். நீங்கள் எல்லாம் அடிவருடிகள் அப்படின்னு சொல்லி நான் பேசல, அடிவருடிகளாக போய்விடக்கூடாது அப்படின்னு பேசுறேன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சது. நீங்க கேட்ட கேள்வி, இப்படி ராகுல் சொல்லுகிறாரே நீங்க என்ன பதில் சொல்றீங்க, இப்படி அசோக் கெலாட் சொல்றாரே என்ன பதில் சொல்றீங்க? கரெக்ட். நீங்களே அதை முடிவு பண்ணி நீங்க அதை மக்கள் மத்தியில மனசுல பதிய வைக்கணும்னு நினைச்சா உங்க நரேட்டிவ்க்கு நான் ஆளா? உங்க நரேட்டிவ்க்கு நான் ஆளான்னு கேட்கிறேன். இதுதான் கோபத்துக்கு காரணம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த விஷயத்துக்கு வரேன். நீங்க 10000 ரூபாய் கொடுத்து 10000 ரூபாய் ஸ்கீம் என்னன்னு கேட்டேன், நீங்களே சொல்லுங்க சார்னு சொன்னீங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நம்ம எங்க ஸ்டார்ட் அப்காக கொடுத்தது, பெண்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்காக அந்த திட்டம். 10000 ரூபாய் இல்ல, 2 லட்சம். தப்பா சொல்றீங்க நீங்க. அந்த ஸ்கீம் வந்து 2 lakhs. சரி. தேர்தலுக்கு முன்பு 10 நாளைக்கு முன்னாடி எல்லார் அக்கௌண்ட்லயும் 10000 ரூபாய் போட்டது உண்மை. ஆமா தானே? அந்த ஸ்கீம் 2 lakhsங்கற. ரைட் சார். அது 2 lakhs ஸ்கீம் தான். ஸ்கீமை புரிஞ்சுக்க மாட்டீங்களா நீங்க? ஸ்கீமுக்கு முதல்ல 10000 ரூபாய் முன் பணமா சார் அது? அந்த அக்கவுண்ட்ல போட்டது அது எதுக்கு சார்? அது இப்போ ஓட்டு வாங்குறதுக்காக போட்டதா 10000? நான் சொல்லல எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு அத்தனை பேரும் சொல்றாங்க. அதை சொல்லிட்டு மதேஷ், பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, வியூக வகுப்பாளர், மோடிக்கு வேலை செஞ்சவர், 0 தொகுதி வாங்கினாரு. அவர் விடுங்க, 0 வாங்கிட்டா அவர் சுத்தமா கூட போட்டோம் போயிட்டாரு. சொல்றாரு, சுத்தமா கூட போட்டும் போயிட்டாரு. பிம்பிலிக்கு பிலாப்பி நான் பில்டப் பண்ணீங்க நீங்க. இதுக்கு வரும். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஸ்கீமு மோடஸ் ஆப்னு எனக்கு தெரியல சார், ஜென்யூனா சொல்லிட்டீங்க. நான் அந்த ஸ்கீமை விளக்க வரேன், அது கேட்க மாட்டேங்க. அப்ப என்னதான் மாதேஷ் நம்ம நோக்கம்? இல்ல சார், 10000 ரூபாய்ன்றது ஸ்கீமுக்கு 2 லட்சம் ரூபாய் ஸ்கீமுக்கு போட்டா அது என்ன ஸ்கீம்னு ஏன் என்ன சொல்ல விட மாட்டீங்க? இல்ல, நான் ஸ்கீமை பத்தி கேக்குறேன் சார். ஸ்கீமே உங்களுக்கு தெரியலையா மாதேஷ்? அப்ப நான் சொன்னதையும் கேட்க மாட்டீங்க. இல்ல, நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஐயோ சூப்பர் கேள்வி மாதேஷ். இது என்ன அப்படியே பெரிய PhD பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டீங்க, புரியுதா புரியலையான்னு வேற கேக்குறீங்க. எவனோ ஒருத்தன் அறிவு இல்லாம சொன்ன அலிகேஷன் நீங்க எடுத்து வந்து கேக்குறீங்க. எவனோ ஒண்ணும் கிடையாது. இந்த நாட்டுல இந்தியாவின் ஒரு மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் கேக்குறாரு. சரி, கேக்குறாரு. அதை எடுத்து வந்து 10000 ரூபாய் ஓட்டுக்கு இதுதான் வாக்கு திருட்டு அப்படின்னு நாங்க சொல்றோம். அதை எடுத்துட்டு வந்து நீங்க கேக்குறீங்க. அதுக்குன்னு அந்த ஸ்கீமை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்கீமை பத்தி நீ எக்ஸ்பிளைன் பண்ண கூடாதுங்க அப்படி. நான் ஸ்கீமை பத்தி உங்ககிட்ட கேட்கலையே. அது எதுக்காக இந்த ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோர் பெண்களுக்கு நீங்க கொடுத்த 10000 ரூபாய் எதுக்கு? அது 2 லட்சம் ரூபாய் ஸ்கீம்னு தனி. அது ஏதாவது சொல்ற போறேன். அந்த ஸ்கீம் மேல தான் நீங்க அலிகேஷன் வைக்கிறீங்க. 10 நாளைக்கு முன்னாடி டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி 10000 ரூபாய் அக்கவுண்ட்ல போட்டு ஓட்ட வாங்கிட்டீங்கன்றாங்க சார். அத தான் சார் இப்ப கேள்வியா கேக்குறேன். ஏதாவது சொல்ற போறீங்க, பதில சொல்லுங்க. ஏதாவது சொல்ற போறீங்க. அதாங்க ஸ்கீமை விளக்கறாம அத சொல்லாம நீங்க என்ன கேக்குறது? 10000 ரூபாய் லஞ்சம் நீங்க சொல்லி நான் ஒத்துட்டு போணுமா? ஸ்கீம் எக்ஸ்பிளைன் பண்றேன், அத கேக்குறதுக்கு முடியல. நான் ஸ்கீமை பத்தி கேக்கலனா நீங்க கேட்ட கேள்வி ஸ்கீமை பத்தி. நிதிஷ் கவர்மெண்ட் எத்தனை வருஷமா இருக்குது? பிஜேபியோட நீங்க டை அப் வச்சது, நிதிஷோட அலையன்ஸ் வச்சது எத்தனை வருஷம்? மதேஷ், அந்த ஸ்கீம் ஏன் இப்ப தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்கீமே கொடுக்கணுமா? ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்கீம் என்னன்னு சொல்லுங்க. அந்த ஸ்கீம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல, நீங்க ஸ்கீம் என்னன்னு கேட்டு நீங்க இத வந்து மாத்துறீங்க, நீங்க டைவர்ட் பண்றீங்க. இப்போ அதுதான் பதில். அந்த பதில நான் சொல்ல கூடாதுன்னா இப்ப கடந்து தவிச்சு உருண்டு போறல்ற. எலெக்ஷன் டேட் வரும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்கீமை இம்ப்ளிமென்ட் பண்ணனும் ஆசை. ஸ்கீமை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸ்கீமே என்னன்னு தெரியல, வந்துட்டீங்க அலிகேஷனை தூக்கிட்டு. எக்ஸ்பிளைன் தி ஸ்கீம்.
எதுக்கு இந்த ஸ்கீம் Scheme இவ்வளவு என்ன? சீக்கிரம் தேர்தல் அடுத்த scheme மாசம் என்ன? தேர்தல் இருக்கும்போது இந்த ஸ்கீமை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா? ஸ்கீம் என்ன 10,000 ரூபாய் கொடுத்து ஸ்கீம் என்னங்க நீங்க ஸ்கீம் வந்து தெரியுமா தெரியலன்றத தெரியாத ஸ்கீம் என்னன்னு என்ன சொல்ல விடுங்க. உங்களுக்கு தெரியல என்ன சொல்ல விடுங்க. இல்ல நீங்க எப்படி டைவர்ட் பண்றீங்க? நான் டைவர்ட் பண்றேனா? டைவர்ட் பண்றீங்க. நான் divert உண்மையிலே பண்றேன். divert- நான் நீங்க divert உங்க பண்றேன். மனசாட்சிக்கு தெரியும். நான் நான் சொல்றேன். ஓ உங்க நான் டைவர்ட் மனசாட்சிக்கு பண்றேன். divert இது பண்றீங்க. டைவர்ஷன். ஸ்கீம் இல்ல, என்னன்னு சொல்ல அசோதாமன், நான் என்ன கேக்குறேன் 10,000 ரூபாய் ஸ்கீம் 2 லட்சம் ரூபாய் ஸ்கீம் பெண்களுக்கு தொழில் முனைவோரா ஸ்டார்ட் அப்பா உருவாக்குற ஸ்கீம் ஏன் உங்களுக்கு தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் வருமா? தேதி அறிவிக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பணத்தை போடணுமா? இப்ப நான் நான் சொன்ன கேட்கறது இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? உங்ககிட்ட அது இல்ல. வெரி அது ஸ்மார்ட் இல்ல. வெரி ஸ்மார்ட். அது இல்லன்னு உங்களுக்கு ஸ்கீம் என்னன்னு சொல்லுங்க. ஆரம்பத்துல ஸ்கீம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. நான் சொன்ன பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க. கரெக்டாக அதை அப்சர்வ் பண்ணிட்டீங்க. ஓ இதுதான் ஸ்கீமாக இருக்குன்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு அந்த ஸ்கீம் மேலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரியும் அதில் இருக்கிற அலிகேஷனை நோக்கி நீங்கள் போகிற ஸ்மார்ட். ஆனால் இன்னுமே உங்களுக்கு ஸ்கீம் ஃபுல்லாக தெரியல. சரி என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க. சரி சார், எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆசையா? அந்த ஸ்கீம் பெண்கள் மேல நீங்க அவ்வளவு அக்கறையா நிதிஷ்குமார் கவர்மெண்ட்டுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன கேள்வி? இது புரியல. ஆமா சார், ஏன் நீங்க 4.5 வருஷமா 5 வருஷமா நீங்க பண்ணல? கவர்மெண்ட் முடியும் போது தான் எலெக்ஷன் தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியுதுல்ல. அந்த ஸ்கீம் என்ன? இல்ல நீங்க மறுபடியும் ஸ்கீம் என்னன்னு கேட்டு நீங்க இதை மடைமாற்ற பாக்க. நான் மடையே மாட்டலைங்க. அந்த ஸ்கீம் என்னன்னு என்ன ஒரு 60 செகண்ட் சொல்ல சரி விட்டுருந்தேன். சொல்லிருங்க சார். நீங்க ஜெனியூன்னு மக்கள் சோ அதனால நீங்க வந்து இதை நினைச்சிருப்பாங்க. வச்சுக்கிட்டே ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஜெனியூன்னு மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. இப்போ நீங்க உங்க நோக்கம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சிச்சு. இல்ல உங்க நோக்கம் என்ன? எனக்கு ஸ்கீம் தெரியலன்றத பதிவு பண்ணுன்றது உங்க நோக்கமா? ஐயோயோ நீங்க தான் ஸ்மார்ட் ஆச்சுங்க. என் வாயில இருந்தே கண்டுபிடிச்சி ஓ இதான் ஸ்கீம்னு ஒரு புதுசுனாப்புல ஒரு முடிவு வந்துட்டீங்க. குட் பாய், நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் என்ன ஸ்கீமை சொல்ல விடுங்க. சரி சொல்லுங்க. நல்ல ஸ்கீம், அதுக்கு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல நல்ல ஸ்கீம் 4 வருஷமா செஞ்சிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் பிஜேபியோட கூட்டணி அங்க இருந்து பல்ட்டி அடிச்சு உங்க கூட வந்தாருல, அப்போ அது செஞ்சிருக்கலாம்ல. மாதேஷ், அதுக்கே தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கீமை கொண்டு வராரு. நான் இதுக்கு அதுக்கு 10,000 ரூபாய் 1,25,00,000 பேருக்கு போடுறாரு. மாதேஷ் நான் ஓட்டு பர்ச்சேஸ் நடந்துருச்சுன்னுட்டாங்க சார். நான் என்ன சொல்றேன் மாதேஷ், இப்போ தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு ஒரு மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரி. இப்போ என்ன பண்றாங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால முன்னாடி வந்து தகுதி வாய்ந்த மகளிர்னு சொன்னாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா நாங்க வந்து என்ன தகுதி அதிகப்படுத்தினாங்கன்னு தெரியல, நாங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா தர போறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்க நிதிஷ்குமாருக்கு சொல்ற அதே அலிகேஷன் ஓட் பர்ச்சேஸ் ஓட்டு திருட்டு திமுக மேலேயும் நீங்க வைக்க போறீங்க. இதுக்கு தான் பதில் இல்ல. கேள்விக்கு இவ்வளவு நேரம் எனக்கு ஸ்கீம் தெரியலன்ற விஷயத்தை பதிவு பண்ணிட்டு நான் இப்ப ஸ்கீம் சொல்லதான் போறேன். நான் ஸ்கீமை சொல்லாம இல்ல திமுக கொடுக்குற 1000 ரூபாயும் அதே ஓட் பர்ச்சேஸ்னு சொல்லுவீங்களா மாதேஷ்னு கேட்கறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. இப்ப சொல்லுங்களா சொல்ல மாட்டீங்க? அப்ப அது இல்ல சார், அது ஓட் பர்ச்சேஸ்னா இதுவும் ஓட் பர்ச்சேஸ். நான் சொல்றேன் திமுக ஓட் பர்ச்சேஸ் பண்ணுது. இல்ல சார், அது ஓட் பர்ச்சேஸா? 10,000 ரூபாய் ஓட் பர்ச்சேஸ்னா 1000 ரூபாய் ஓட் பர்ச்சேஸ் 1000 ரூபாய் ஓட் பர்ச்சேஸ்னு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். முடிவுக்கு வரலாம். மாதேஷ் நான் என்ன முடிவுக்கு வரலாம் சார். நீங்க சொல்லுங்க 10,000 ரூபாய் ஓட் பர்ச்சேஸ்க்காக கொடுத்தாரு நிதிஷ், பிஜேபி கொடுத்த ஐடியா, அமித்ஷா மோடி கொடுத்த ஐடியா அப்படின்னா இதுக்கு வந்துடலாம். நம்ம இப்ப நான் கேட்கறது நிதிஷ் 10,000 ரூபாய் கொடுத்தத ஓட் பர்ச்சேஸ்ன்னு சொன்ன மாதேஷ், நான் சொல்ல எதிர்க்கட்சிகள் வைக்கிற அலிகேஷனே கேள்வியா வைக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்க என்னென்னலாம் புரட்டினீங்க, எப்படி எப்படிலாம் கேட்டீங்க, திமுக உள்ள இழுத்துட்டு வந்தோடனே அப்படியே பம்புறீங்களா மாதேஷ்? நான் பம்மவே இல்ல சார். என்ன மாதேஷ் இல்ல, இல்ல. இப்படி பண்றீங்களே? இல்ல நான் உலகமாக நடிப்பாரு இது. இந்த ஆனா கடைசி ஒரு 10 நிமிஷமா நீங்க நீங்க சினிமால நடிக்க வேண்டிய ஆளுங்க. நீங்க இந்த அன்னியன் படத்துல 5 கொலையும் பண்ணதே அந்த மாதிரி என்ன இப்படி மாத்துறீங்க ரியாக்ஷன்? நீங்க பதில சொல்லுங்க. அங்க பாரு பயப்பா ஜூம் போட்டா ஜூம் பதில சொல்லுங்க சார். என்ன பதில சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு டோன் இவ்வளவு நேரம் பதில வந்துச்சு. சொல்லுங்க சார். நிதிஷ்குமார் வரைக்கும் பேசும்போது இந்த டோன்லாம் வரல. அன்னியனா இல்ல மாறல. பதில சொல்லுங்க சார். திமுகவை ரோப் பண்ணி இழுத்துட்டு சார் வந்த பதில் இருக்கா உடனே இல்லையா சார்? இதுக்கு பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன். மக்களுக்கு தெளிவா புரியும் சொல்ற பதில். இது என்ன? 10,000 ரூபாய் தேர்தலுக்கு முன்னாடி தான் கொடுக்கணுமா? 10 நாளைக்கு முன்னாடி தான் கொடுக்கணுமா? சரி, அதுக்கு என்னன்னு பதில் சொல்றேன் சொல்லுங்க. அது ஆக்சுவலா என்னன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு, அதுக்கு தான் நான் ஸ்கீம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னேன். உமன் எம்பவர்மெண்ட் தேர்தல் இன்னும் ஒரு மாசத்துல இருக்கணும் போது தான் உங்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட்டே வருது. இப்போ இந்த 1000 ரூபாய்க்கு தான் கேள்வி. இது மாதேஷ் அது கேட்டது. தனி சார். இது மாதேஷ் கேட்டது. யாரையும் ரெஃபரன்ஸ் காட்டல, மாதேஷ் கேட்டது. இல்ல இப்ப இது வந்து கடைசி வரைக்கும் நிதிஷ் கொடுத்த 10,000 ரூபாய்க்கு இப்ப அம்பி வரும் பாருப்பா. இல்ல இது நிதிஷ் கொடுத்த 10,000 ரூபாய் எதுக்குன்னு நீங்க சொல்லவே மாட்டேன்றீங்களே சார். சரி, இப்ப ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாய் எதுக்குன்னு அப்படியே ஃப்ளோல சொல்றீங்க. மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஏன் உண்மையிலே மாதேஷ் புரிஞ்சிக்க மாட்டாரு. நான் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் சார், மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஏன் அப்ப 10,000 ரூபாய் அங்க ஓட்டு கொடுத்த மாதிரி இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்லல 10,000 ரூபாய் ஓட்டுக்கு நிதிஷ்குமார் கொடுத்தாரு, நான் சொல்லல, மாதேஷ் தான் சொன்னாரு. அப்ப திமுக எதுக்கு சார் 1000 ரூபாய் கொடுத்ததுன்னு நான் இப்ப கேட்டா அது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அடிப்பாங்களா ஆள் வச்சு? யார் சார் என்ன ஏன் இப்படி பயப்படுறீங்க? என்னதான் பிரச்சனை? இப்படிலாம் இல்லைங்களேங்க பத்திரிகை துறை. கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்துல எல்லா பத்திரிகைகளும் தைரியமா எழுதிச்சிங்க. ரைட் சார். நான் கலைஞர்கிட்டே கேள்வி கேட்டோம் சார். நான் பத்திரிகையாளரா ரிப்போர்ட்டரா கலைஞர்கிட்ட கேள்வி கேட்டேன். வெரி குட், வெரி குட். நான் வந்து கருணாநிதி அவர்கள் உங்களுக்கு தெரியும் 2015 முரசொலியில முதல் பக்கத்துல என்ன நோட் பண்ணி கேள்வி பதில் வடிவில் எனக்கு கண்டன அறிக்கை கொடுத்துருந்தேன். சரி, எதுக்கு சொல்றேன்னா அவர் காலத்துல கூட மீடியாவுக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்தது. இப்போ என்ன பிரச்சனை? எங்க லாக் ஆயிட்டீங்க சார்? நிதிஷ் கொடுத்த 10,000 ரூபாய்க்கு வாங்க சார்.
ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாய்க்கு வாங்க சார். ஆ? ம். மக்களே புரிந்து ஏட்ரா கொள்வார்கள். மக்களே சக்க. புரிந்து இப்ப கொள்வார்கள். புரிஞ்சுப்பாங்க நீங்க யாருன்னு. கடைசி வரைக்கும் பீகார் தேர்தல் நீ உங்களுடைய வெற்றியே வாக்கு திருட்டு நடந்ததுன்றதுக்கான பதிலே உங்ககிட்ட இல்ல. வாக்கு திருட்டு நடந்துச்சு. இதோ 10,000 ரூபாய் கொடுத்தது வாக்கு திருட்டுன்னு அசோக் கெலாட் சொல்றாரே சார்ன்னு நான் சொன்னேன். 1000 ரூபா கொடுத்தது வாக்கு திருட்டுன்னு நீங்க மாதேஷ் சொல்ல மாட்டீங்களே நான் சொன்னேன். இதுக்கு ஆனா தான் கடைசி வரைக்கும் ஸ்கீம் எக்ஸ்பிளைன் இல்ல பண்ணல பாத்தீங்களா? இதுக்கு இதுதான் பதில். விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்கீம். அது எதுக்கு 10,000 ரூபா கொடுக்குறாங்க, எதுக்கு 2 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க, அதோடைய ஸ்கீம் என்ன, அதை சொல்ல வரேன். கடைசி வரைக்கும் சொல்ல உள்ள பார்த்தீங்களா நீங்க? சரி இப்போவாது சொல்லுங்க. அப்பா சொல்லுங்க. அது என்ன ஸ்கீம்னு கேட்டிங்கன்னா 10,000 அப்படிங்கிறது அவங்கள வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான முன் முதலீடு. அந்த முன் முதலீடை வச்சு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஒரு ப்ரிலிமினரி ஒர்க்கு, அந்த பிஸ்னஸ்க்கான ப்ரிலிமினரி ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணும்போது 2 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க லோனா. 2 lakhs. இப்போது இந்த ஸ்கீம் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்கீம்னு பாருங்கள். இப்போ நம்மளுடைய பெண்கள் இருக்காங்கல்ல, நம்மளுடைய பெண்கள் நிறைய பேர் இன்னும் வீட்டில் தான் இருக்காங்க. அப்படியே பெண்கள் வெளில போகிறவங்களும் வேலைக்கு போகிறாங்க, சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. இப்போ நம்ம கிராமத்தில் நம்ம ஊர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் வேலைக்கு போகிறாங்கன்னா துணி கடைக்கு வேலைக்கு போகிறாங்க, இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க. இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க ஓகே செட்டில்டு. ப்ரைவேட்டில் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் பெண்கள் தொழில் முனைவோர்களாக மாறுகிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த குடும்பம் முன்னேறும், அந்த மாநிலம் முன்னேறும், நாட்டுடைய பொருளாதார பங்களிப்புக்கு அந்த பெண்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு வரும், தொழில் புரட்சி ஏற்படும். இப்போ ஆண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பெண்கள் இப்போ ஒரு சோப்பு கம்பெனி வைக்கிறாங்க, ஒரு கற்பூர கம்பெனி வைக்கிறாங்க, ஒரு ஊதுபத்தி கம்பெனி வைக்கிறாங்க. பெண்கள் பண்ணுற அந்த பர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா. நான் ஆண்களை குறைச்சி சொல்லலை, பெண்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் எப்பயுமே உண்டு. நம்ம வீடுகளிலே பாருங்கள், அவங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் அவங்க தொழில் முனைவோர்களாக வரும்பொழுது அவங்களுடைய ஒட்டுமொத்த அந்த விஷயமும் வெளிப்படும். இப்போ கவர்மெண்ட் டிஃபால்ட்டாக எல்லா பெண்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் லோன் இருக்குமா, நீ தொழில் ஆரம்பிக்கிறியா உனக்கு 2 லட்ச ரூபா லோன் தந்துடுறேன். எவ்வளோ பெரிய தொழில் புரட்சி ஏற்படும் கணக்கு பண்ணி. எவ்வளோ பெரிய தொழில் புரட்சி, பெண்கள் மேலே அக்கறை, பெண்கள் எல்லாம் தொழில் முனைவோரும் மாற்றணும். பிஜேபிக்கும் நிதிஷ்க்கும் எவ்வளோ அக்கறை பாருங்க, தேர்தல் வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ நல்ல நல்ல ஸ்கீம் எல்லாம் இதே மாதிரி கிண்டல் பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் கிண்டல் பண்ணல சார். இல்ல உங்களுக்கு அது எப்படி தேர்தல்? நீங்க சும்மா அவருக்குனாவது ஒரு பிரச்சனை இருக்கு. யாருக்கு? நிதிஷ்க்கு. இப்போ நிதிஷ்கா 2 வருஷத்துக்கு ஒரு முறை யாருக்காவது பல்ட்டி அடிச்சு வேற ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து முதல்ல வாங்க. இது ஒருவேளை பிஜேபிக்கு இந்த அக்கறை ஏன் முதல்லயே வரல? சரி, ஒருவேளை நீங்க முதல்லன்றது 3 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமா, அதாவது சார் நீங்க எப்ப அன்கோ போட்டீங்க நிதிஷோட முதலமைச்சர்? அது என்ன நாங்க தானே உங்களுக்கு பிரச்சனை, எங்க மேல தானே வரணுமா? இல்ல இல்ல மாட்டிட்டீங்களே பங்கு. இல்ல நீங்க அன்கோ போட்ட உடனே இந்த மாதிரி ஒரு திட்டத்தை எல்லாம் கொஞ்சம் கூட மறைக்காம மாட்டிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நான் மாட்டவே இல்லையே. கொஞ்சம் மறைக்க முயற்சி பண்ணுவீங்க, இப்போ ஓப்பனா அடிக்கிறீங்க. இல்ல இல்ல நான் எதையும் ஓப்பனா நல்லா மாட்டிட்டீங்க. என்னதுன்னா நிதிஷ்குமார்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல, நீங்க எப்ப கூட்டிட்டு போனீங்களோ அப்பதான் எனக்கு பிரச்சனை. மாட்டிட்டீங்க. அப்படி சொல்ல சார், அப்படிதான் சொன்னீங்க. உங்களுக்கு பெண்கள் மீதான அக்கறை, பெண்களை தொழில் முனைவோரா மாட்டீங்க. இந்த அக்கறை எல்லாம் உங்களுக்கு தேர்தலுக்கு வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் வருது. அப்பதான் 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க. சூப்பர். இது ஒரு பெரிய பெண்மை புரட்சின்ற ஸ்டார்ட் அப்னு ஒரு ஸ்கீம் இருக்கு தெரியுமா மாதேஷ்? தெரியும் சார். என்ன? அதான் தொழில் முனைவோரா மாத்துறது தான். எவ்வளவு கொடுப்பாங்க லோன்? நீங்க சொல்லுங்க. 2 லட்சம் ரூபாயா? குட் பாய். 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. இல்ல இங்க நிறைய பேர் கிடைக்கிறது இல்ல. நீங்க சொல்றீங்க. நான் தமிழ்நாட்டுல சொல்றேன், முத்ராவில் தமிழ்நாட்டுல 2 கோடி பேர் வாங்கிருக்காங்க. முத்ரா கடன் வாங்க முடியாதவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கிராமப்புறங்கள்ல இன்னும் தயவு செஞ்சு என்கிட்ட கொடுங்க, நான் பேசி வாங்கி தரேன். நீங்க வாங்கி தரீங்களா? நான் பேசி வாங்கி தரேன். இந்த வாயிலே ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு சும்மா சுத்திட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு உங்க ஊர்ல ஊத்தங்கரையில யாராவது இருந்தாங்கன்னா கொடுங்க, நான் வாங்கி தரேன்றேன். 4 பேருக்கு நல்லது பண்ணுவோம். தயவு செஞ்சு இத்தனை வருஷம் மீடியாவில் இருக்கவங்களெல்லாம் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. 4 பேருக்கு நல்லது பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக வாழ்வோம். ஒன்று, ஸ்டார்ட் அப்பில் 10 லட்ச ரூபா வரைக்கும் லோன் டிஃபால்ட்டாக எல்லாருக்கும். பெண்களாக இருந்தால் 1 கோடி ரூபாய் வரைக்கும் தருவாங்க. ஆண்களாக இருந்தால் 10 லட்சம், பெண்கள்னா 10 மடங்கு அதிகம். இதுதான் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காட்டுகிற அக்கறை. அலையா திரண்டு இருப்பாங்க. இப்படி ஒரு ஸ்கீம்ல பலன் பெற்றவர்களா இருந்தா, பயன் பெற்றவர்களா இருந்தா. எக்கனாமிக் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் மீடியாவுக்கு வந்துட்டீங்க. அந்த எக்கனாமிக்ல இருந்தா தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் வாங்கிருக்காங்க. இல்ல ஓட்டு போட மாட்டேன்றாங்க உங்களுக்கு. ஆனாலும் அது பிரச்சனை இல்ல. ஆனாலும் உங்களுக்கு உங்களை நம்பவே மாட்டேன்றாங்களே. குட் क्वेश्चन. மோடி ஆபத்து, ஆராசா சொல்றாரு, திரு உதயநிதி அவர்களே ஆபத்தான இத்தனை வருஷம் சர்வீஸ்ல ஒரே ஒரு நியாயமான கேள்வி மாதேஷ் வாயில இருந்து வந்திருக்கு. இவ்வளவு பேர் தமிழகத்துல பயனாளிகள். இல்ல பயனாளிகள்ன்றதுக்கு நமக்கு இது இல்ல சார், ஆதாரம் இல்ல. நானே சார் இன்னைக்கெல்லாம் லோன் சீக்கிரம் வாங்க முடியறது இல்ல சார். மாதேஷ், நான் கொடுக்குற டேட்டாவை இந்த பேப்பர் கொடு, அந்த பேப்பர் கொடு, இந்த டாக்குமெண்ட் கொடுன்னு யாரும் கொடுக்கறது இல்ல. நான் கொடுக்குற சிக்கல் இருக்கு. மாதேஷ் நீங்க முத்ரா லோன் ஏதோ அலையலையா இங்க தமிழ்நாட்டை வாங்கிட்டாங்க, ஆனா ஓட்ட மட்டும் டிஎம்கே போடுறாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. மாதேஷ் இதான் ஒரு மேல ஒரு நம்பிக்கை இருந்தா உங்களை ஒரு கேள்வி நியாயமா கேட்டுட்டீங்க. அடுத்து பாருங்களேன், உடனே வந்துருச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற ஊப்பி உள்ள அவதாரம் எடுத்து வெளில வருது பாருங்களேன். நான் என்ன கேட்குறேன் மாதேஷ், நான் சொல்ற டேட்டாவை
தைரியமா ஆண்மையா டிஸ்பியூட் பண்ணுங்கன்னு தானே சொல்றேன். அதையும் பண்ண மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன், பிஎம்ஜிஇபி லோன் தமிழகத்தில் எவ்வளோ பேர் அவைல் பண்ணியிருக்காங்க, ஆர்டிஐ போடுங்க. முத்ரா லோன் எவ்வளோ பேர் தமிழகத்தில் அவைல் பண்ணியிருக்காங்க போடுங்க. இந்த நான் சொல்கிற இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுங்க. இவ்வளவு நான் சொல்கிறேன்ல சார், 2 கோடி பேர் பெனிஃபிஷியரிஸ் சார் தமிழகத்தில் முத்ராவில். எடுங்க, எடுத்து டிஸ்பியூட் பண்ணுங்க. ஆனாலும் இந்த 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குற அந்த உதவித்தொகை இங்க வந்து இதாகுது, ஒர்க் அவுட் ஆகுது. இங்க பெரிய அளவுக்கு அது பேசு பொருளா இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா நீங்க கொடுக்குற இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம், மோடியினுடைய ஆட்சியில கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு இங்க மக்கள் கிட்ட போய் சேர. மக்கள்கிட்ட ஒரு விஷயம் போய் சேரணும்னா யார் மூலமா போய் சேரும்? மக்கள்கிட்ட ஒரு விஷயம் போய் சேரும். உங்களை அவங்க முழுசா நம்பல சார். மாட்டிட்டீங்க பாருங்க. உங்களை அவங்க முழுசா நான் எங்க வரேன்னு தெரியுது. மாதேஷ் சொன்னாலே போய் சேர்ந்துராது சார். மாதேஷ் தான். மாதேஷ் மட்டுமா? மாதேஷ் மாதிரி இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாரும் உங்களை மாதிரி தானே இருக்காங்க. 80% அப்படி தானே இருக்காங்க. யாராவது ஒரு சேட்டலைட் சேனலில், ஒரு பிரிண்ட் மீடியாவில் இந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. எப்பா நீ பிஎம்முக்கே இப்போ சொல்ல வேணாம், பிஎம்க்கு நீங்கள் கிரெடிட் கொடுக்க வேணாம். இந்த மாதிரிலாம் ஸ்கீம்ஸ் இருக்குங்க. இளைஞர்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். ஸ்டார்ட் அப் இருக்குங்க. ஸ்டார்ட் அப் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு உங்களுக்கு டேக்ஸ் கிடையாதுங்க. நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், எப்படி கம்பெனி ஆரம்பிக்கலாம்? ஒரு கார்பரேட் ஒரு இளைஞன் எப்படி ஆரம்பிக்கலாம்? ஏதாவது ஒரு ப்ராசஸ் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, பேசுறது பூரா 10 விஷயம் புண்ணியம் இல்லாத உதயத்த மேட்டர் தான். அது இப்போல்லாம் என்னென்னா சிசிடிவி காட்சிகளையே வந்துட்டு இருக்குது. ஆக்சிடென்ட் ஆகுறது இதெல்லாம் நியூஸா? ஆக்சிடென்ட் ஆகுறது நடந்துகிட்டு தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக மக்கள் எதை பார்க்கணும், மக்களுக்கு எது தெரியணும். நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் சார், நீங்கள் பிஎம்க்கு இந்த கிரெடிட் கொடுக்க வேணாம். அட்லீஸ்ட் உங்களுடைய இதை பார்த்துட்டு உங்கள் பேஜெல்லாம் நீங்கள் போடுறீங்கல்ல, 1000 அரசியல் கருத்து போடுறீங்க, நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணவுமா, டெய்லி இந்த காலண்டர் டைலாக்லாம் வேற போடுறீங்க, முயற்சி செய் முன்னேறுலாம் போடுறீங்க. ஏன் ஒரு ஸ்கீம் எடுத்து போடுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஊப்பிகள் கோய்ச்சி கொள்ள வேண்டாம், இது மத்திய அரசின் திட்டமாக இருந்தாலும் நல்ல திட்டம் என்பதனால நான் போடுகிறேன், போடுங்க. நான் என்ன சொல்கிறேன், இதனால மக்கள் ஓட்டு கன்வெர்ட் ஆக வேணாம். நாங்கள் ஓட்டுக்காக ஸ்கீம்ஸ் கொடுக்கல. ஓகே, 4 பேர் பயனடைஞ்சிட்டு போட்டோங்கிறேன். பீகாரில் கொடுத்தது எதுக்குன்னு பதிலே இல்லை உங்ககிட்ட. தெளிவாக சொல்லிட்டேன். பெண்கள் மேலே அக்கறை, பெண்களை ஸ்டார்ட் அப்பா மாற்றணுன்றதுக்காக அந்த 10,000 ரூபா கொடுத்தது. ஆமா தானே? அந்த தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்பு அந்த ஸ்கீமே அதாங்க. நீங்க அதான் எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப இதுவாது பரவாயில்ல, பெண்கள் தொழில் ஆரம்பிக்க போறாங்க, 2 லட்சம் ரூபா லோன் கொடுக்குறாங்க. ரைட், அதான் 1000 ரூபா திமுக கொடுக்குறது எதுக்கு? உரிமை தொகை. என்ன உரிமை தொகை? மகளிருக்கான உரிமை தொகை. அது பெண்கள் மேல அக்கறை உங்களுக்கு. அதை எப்ப வந்து கொடுத்துட்டு இருக்காங்க? அதான் நாளைக்கு தேர்தல் வருதுன்னு அப்படி கொடுக்கல. பீகார்ல இப்ப கொடுக்குறாங்க. இப்ப 50 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. மாட்டிட்டீங்க. விடுபட்டவர்கள் எதுல விடுபட்டாங்க? தேர்தல் நிறைய பேர் கிடைக்கல சார். 5 வருஷமா ஆட்சியில இருந்தீங்க, 2.5 வருஷமா கொடுக்கல, 2.5 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சீங்க. திமுக கொடுக்குற 1000 ரூபாய் ஓட்டுக்குன்னா பீகார்ல கொடுத்த 10,000 ரூபாய் ஓட்டுக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. திமுக கொடுத்த 1000 ரூபாய் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா, நானும் நிதிஷ்குமார் கொடுத்தாரு நான் ஒத்துக்கிறேன். ஆமா, அது ஓட்டுக்கு லஞ்சம் தாங்க கொடுக்குறாங்க. திமுக பண்றது தப்புங்க. அப்ப நீங்களும் திமுக பண்ற தப்ப பண்றீங்களா நீங்க கேட்டுக்கணும். 10,000 ரூபாய் ஓட்டுக்கு தான் கொடுத்துருக்கு. கரெக்டா? 10,000 ரூபாய் ஓட்டுக்கு தான் கொடுத்துருக்கா? இப்ப 1000 ரூபாய் ஓட்டுக்கு தான் கொடுக்குறாங்களா? மக்கள் கிட்ட விடுறேன் சார். மக்கள் புரிஞ்சு என்னங்க? மக்கள் கிட்ட விடுறேன் சார். மக்கள் சொல்லிடுவாங்க. ஏன் நீங்க சொன்னா என்ன? மக்கள் சொல்லுவாங்க சார். நீங்க சொன்னா என்ன மிரட்டறாங்க? ஒரு புரிதல் இல்ல. இது 1000 ரூபாய் இன்னைக்கு கொடுக்கல, 2 மாசம் யாரோ கடுமையா மிரட்டறாங்க மதேஷ். என்னை யாரும் மிரட்டவே முடியாது சார். என்னை யாரும் இல்ல நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. யாராவது திமுககார மிரட்டறானு சொல்லுங்க, நான் பாத்துறேன். அதெல்லாம் ஒண்ணும் யாரும் உங்களுக்கு தெரியும். நான் டீம் அனுப்புறேன், நீங்க சொல்லுங்க என்ன விஷயம், ஏன் பயப்படுறீங்க? அப்படி எல்லாம் யாரும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. ஆமா சார், ஓட்டு காசு கொடுக்குறாங்க சார். 10,000 ரூபாய் ஓட்டுக்கு 2.5 வருஷமா கொடுக்கல. இப்ப என்ன சார் 50 லட்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க? திமுக ஒரு மாசத்துக்கு முன்னாடி பெண்கள் மேல அக்கறைன்னு சொல்லி 10,000 ரூபாய் கொடுத்துட்டு 2 லட்சம் ரூபாய் ஸ்கீம் என்கிட்ட உட்காந்து டீகோட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு அது சரியா தெரியுது. இந்த 1000 ரூபாய் கொடுத்தது வந்து இப்ப நீங்க என்கிட்ட பதில வாங்கணும்னு நீங்க உட்காந்து பொறுத்துட்டு இருக்கீங்க. ஏன் பதில் வாங்க கூடாது? ஏன் பதில் சொல்லக்கூடாது? என்ன பிரச்சனை? நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. அதுவாது என்டர்பிரனர்ஷிப். 10,000 ரூபாய்க்கு பதில் சொல்லுங்க. பீகார்ல கொடுத்த 10,000 ரூபாய்க்கு நான் கேள்வி கேட்டா நீங்க என்கிட்ட அந்த 1000 ரூபாய்க்கு பதில் சொல்லுன்னு நின்னு இருக்கீங்க. 2 லட்சங்க. அதுனங்க 10,000 2 லட்சங்க. அது வந்து அது வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது ஓட்டு கொடுத்ததா? இப்ப 1000 ரூபாய் ஓட்டு கொடுக்குறதா? மக்கள் கிட்ட வர்ற மக்கள் முடிவு பண்ணுங்க. என்னங்க மக்கள் நீங்க சொல்லுங்க. நிதிஷ்குமார்னா பாயறீங்க, எகிரி வந்து திமுகனா பம்பறீங்க. என்னங்க பிரச்சனை? நீங்க சொல்லுங்க. ஏப்பா பேட்டிலாம் முடிய கூடாது. அப்புக்குட்டி எல்லா கூட்டியும் அடி. நீங்க ஒத்துட்டாதான் இந்த பேட்டி முடியும். நான் ஏன் தெரிய மாட்டேன், இங்கே தர்ணா பண்ணுவேன் ஆதன் வாசல். நிதிஷ்குமார் கொடுத்த 10,000 ரூபாய் ஓட்டுக்காக தான் அப்படின்னு குற்றச்சாட்டு அவங்க எல்லாம் வைக்கிறது உண்மையாக இருந்தால் இந்த 1000 ரூபாயும் ஓட்டுக்காக கொடுக்குறாங்க. எந்த 1000 ரூபாய் உரிமை தொகைக்கு இப்ப எழுதி கொடுங்கன்னு சொல்றது. திமுக கொடுக்குற 1000 ரூபாய்